கிதியோன் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா மீதியானியர்களாலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று, இந்த மீதியானியர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க 3 விதத்தில் இவங்க பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க வாசிக்கும் போது 3வது வசனத்தை வாசிக்கும் போது, இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி. அப்போ இந்த மீதியானியருடைய முதல் ஆயுதம் இல்லைன்னா முதல் பிரச்சனை எங்க வைக்கிறாங்கன்னா, விதைக்கு நேராக. அப்படின்னா அந்த விதைக்கிற நேரத்தில் அந்த விதையை எப்படியாவது பறிக்கணும்னு நினைப்பாங்க. இதை ஆண்டவர் பிசாசுக்கு ஒப்புமையாய் சொல்லுகிறார். அப்படின்னா விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். அப்ப விதைக்கிறவன் போகும்போது சில விதைகள் பாறைகள் மேலே, சில விதைகள் முள்கள் மேலே. அப்போ சத்துருடைய கண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விதை மேலே தான் சத்துருடைய கண்ணு அதிகமாக இருக்குது. விளைச்சலுக்கு தேவையானது விதை இல்லாமல் ஒரு மனுஷனால எந்த ஒரு நட்டையும் நட முடியாது. இப்போ நீங்க நிறைய ஆர்டிஃபிஷியலாக வர்ற நிறைய பல வர்க்கத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உள்ள விதை இல்லாதது மாதிரி தான் நிறைய வருது. பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்முடைய நாட்டில் இருக்கிற பழத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள விதை இருக்கும். அந்த விதையை எடுத்து தான் இன்னொரு மரத்தை அதுல இருந்து உண்டு பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு இந்த ஹைபிரிட் வந்ததுக்கு பிற்பாடு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, பழம் நல்லா இருக்குது, ஆனா உள்ள ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள விதை சீடு இருக்காது. அப்போ இந்த உலகத்திலேயே பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, விதை என்கிற ஒன்றை அழிப்பதுதான் அவனுடைய மிகப்பெரிய தந்திரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளை நீங்களும் நானும் காப்பாற்ற வேண்டியது என்ன? எதை காப்பாற்றணும்னா, விதைகளை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய வீடுகளில் இருக்கிற விதைகளை காப்பாற்ற வேண்டும். விதை அப்படின்றது ஆவிக்குரிய கோணத்தில் நம்ம சொல்லணும்னா அது வசனத்திற்கு ஒப்புமையாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் விதையை வசனத்தோட ஒப்பிட்டு சொல்லுகிறார். அப்போ நம்ம பிள்ளைகளுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்னா, விதை, வசனம் என்கிற விதை. இந்த வசனம் என்கிற விதையை அழிந்து போகாதபடி, எடுக்கப்படாதபடி அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மேல் விழு இந்த கடமை. பாருங்க, நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்களோ இல்லையோ, பைபிள் வாசிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பைபிளில் இந்த பகுதியை வாசிச்சாதான் உங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பைபிள் வாசிக்காத ஒரு மனுஷன் கிறிஸ்தவனே இல்லை அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலங்களில் ரொம்ப குறைஞ்சு போகிறது என்ன அப்படின்னா, இந்த பைபிள் ரீடிங் அப்படின்னா வசனத்தை குறித்த அறிவு, வசனத்தை குறித்த பயம், வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனத்தினுடைய ஆழம் என்னன்னு அடுத்த ஜெனரேஷனுக்கு நிறைய பேருக்கு தெரியாமலே போயிருச்சு. ஆனா நான் நம்புறேன், அத்தனை பேரும் அந்த விதையை காப்பாற்றவே முடியல. கிதியோன் இருக்கிற அந்த தேசத்தில் மீதியானியர்கள் அந்த விதையை அழிச்சு போடும்போது ஒருத்தர் கூட எதிர்த்து நிற்கல. ஆனா அங்க இருந்த ஒரே ஒருத்தன் மட்டும் அந்த விதையை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான். கர்த்தர் அவனை பார்த்துதான் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் நம்புறேன், இந்த பகுதியில், இந்த பட்டணத்தில், நீங்க குடியிருக்கிற இடத்துல விதைகளை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரித்திருக்கிறார். நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, விதைகளை காப்பாற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சில விதைகள் இன்னும் இருக்கிறது, சில விதைகளை ஆண்டவர் தனியாய் வைத்திருக்கிறார். அப்போ வசனத்திற்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் நிற்கணும். உங்க குடும்பத்தில் வசனத்திற்காக நீங்க நிக்கணும். உங்க தெருவில் நீங்க வசனத்திற்காக நிக்கணும். ஆமென். இந்த உலகத்தை விட்டு போகிறதற்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்படியாவது எதை கொண்டு போய் சேர்க்கணும்னா, இந்த விதை என்கிற வசனத்தை கொண்டு போய் சேர்க்கிற கிதியோன்களை ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தர் எழுப்புவாராக. ஆமென். நல்லா நீங்க நினைச்சுக்குங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரிய கூட்டத்திலையும் நீங்க 1000 பேரையோ 10,000 பேரையோ ஆண்டவர் கூப்பிடுறது இல்லை. இத்தனை பேர் வாங்க. நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, எதை செஞ்சாலும் கூட்டம் அதிகமாக இருக்க இருக்க நமக்கு ரொம்ப பலன் வரும். கூட்டம் அதிகமாக இருக்கிறது தான் நம்ம நிறைய பேர் விரும்புவோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. கர்த்தர் தேடும் போது யாரை தேடுகிறார் அப்படின்னா, ஒருவனை கர்த்தர் தேடுகிறார்.
ஒருவனை கர்த்தர் தேடுகிறார். நம்மை சுற்றி 1000 பேர் பின்மாறி போகலாம், நம்மை சுற்றி இருக்கிற 1000 பேர் விழுந்து போகலாம். ஆனா ஆண்டவர் நினைக்கிறாரு, உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு நபர் இருந்தா அவருக்கு போதுமானது. உங்க தெருவில் நீங்க ஒருத்தர் இருந்தா அவருக்கு போதுமானது. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஆண்டவருக்கு அந்த ஒரு நபர் இருந்தால் போதுமானது. இந்த தேசத்திற்கு ஒருத்தர் இருந்தா போதுமானது. அந்த ஒருத்தரை கொண்டு எதை வேண்டுமென்றாலும் செய்வதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நான் நம்புறேன், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவன் தேடுகிற அந்த ஒரு நபராய் மாறப்போகிறீர்கள். தேவன் தேடுகிற கிதியோனாய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். தேவன் உங்களை கர்த்தர் நம்புகிறார். நான் நம்புகிறேன், உங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சந்திப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் உங்களுடைய பகுதியை கர்த்தர் சந்திப்பார். உங்களை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தையே கர்த்தர் அசைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் அமைதியா இருப்பார். பாருங்க, ஆபிரகாம் ஜெபம் பண்ணும் போது ஒரு கூட்டத்தை கொண்டு அப்படியே ஜெபம் பண்ணல, அவன் ஒருத்த மட்டும் ஜெபம் பண்றான். ஆனா ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். உன் ஜெபத்துக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயாவில் கர்த்தர் கூப்பிடுகிறார். அப்படின்னா ஒருத்தர் இல்லையா, என் காரியமாய் யார் போவார், யார் என் காரியமாய் போக முடியும்? அப்போ வேதம் சொல்கிறது, ஒருவன் நான் போகிறேன் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவருக்காக இறங்கினார். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் ஒருத்தரை கர்த்தர் தேடுறாரு. இந்த கூட்டத்தில் ஆண்டவர் ஒருத்தரை தேடுறாரு. இந்த சத்தத்தை கேட்கறதுல ஒருத்தரை ஆண்டவர் தேடுறாரு. மற்றவங்க உங்க கூட நிக்கலன்றதுக்காக நீங்க சோர்ந்து போக வேண்டாம். மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கலன்றதுக்காக நீங்க சோர்ந்து போக வேண்டாம். மற்றவங்க அமைதியா இருக்கிறதுனால நீங்க மனம் தளர வேண்டாம். எனக்கு வந்த அதே வலி தானே அவங்களுக்கும் வருது, ஆனா அவங்களுக்கு உணர்வே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவருக்காக அவர் சமூகத்திலே நிற்கிற ஒரே ஒரு கிதியோன் இருப்பான். ஆனால் அந்த கிதியோன் மூலமாய் மீதியானியர்களை முழுவதும் சங்கரிப்பதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருக்காக ஆமென். சோ தேவன் தேடுகிற முதல் அந்த ஒரு மனுஷன் யார் அப்படின்னா, யாரு விதைய காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களை ஆண்டவர் தேடி வருகிறார். அப்போ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் அந்த ஒருவன் நான் தான், அந்த ஒருத்தி நான் தான். என்னுடைய வீட்டில் வசனம் என்கிற அந்த விதையை நான் காப்பாற்றுவேன், நான் காப்பாற்றுவேன். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் எப்படியெல்லாம் வசனத்தை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, உங்க வீட்டில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, உங்க பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ, நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் தேடின அந்த ஒரு பர்சன் யார் அப்படின்னா, விதையை காப்பாற்றுகிறவர்கள் தான் அந்த ஒரு கூட்டம். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்க மனசுல நிறைய தாட்டை ஆண்டவர் தருவார். எப்படி இந்த வசனத்தை வாசிக்க வைக்க முடியும், எப்படி என் பிள்ளைகளுக்குள்ள இந்த வசனத்தை கொண்டு போய் சேர்க்கிறது, கணவனாருக்குள்ள வசனத்தை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன ஐடியா, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வசனத்தை கொண்டு போறதுக்கு எப்படி நான் கொண்டு போக முடியும் அப்படின்ற பிளானை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அந்த திட்டத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் நம்புறேன், இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளாக கர்த்தர் உங்களை கொண்டு அவருடைய அழிந்து போகக்கூடிய அந்த விதையை கர்த்தர் காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த உபவாச ஜெபத்திலே கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். ஒரு கிதியோனை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். அந்த கிதியோன் யார் என்றால், வசனத்தை காப்பாற்றக்கூடிய, விதையை காப்பாற்றக்கூடிய. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிடில் அது பலன் தராது, செத்ததே ஆகில் அது மிகுந்த பலன் தரும். ஆமென். நீங்களும் நானும் ஒரு விதை.
நீங்களும் நானும் ஒரு விதை, இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய விதை, நம்ம குடும்பத்திற்கு ஒரு பெரிய விதை. நான் நம்புறேன் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் இருக்கிற இந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஆண்டவர் என்ன ஒரு விதையா கத்தர் வச்சிருக்கிறார்னு நான் நம்புறேன். அந்த ஊர்ல இருந்து கத்தர் கொண்டு வந்து இந்த ஊர்ல என்ன நட்டிருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த விதை இந்த இடத்துல நடப்பட்டு இது ஒரு பெரிய மரமாய் வளர்ந்து இந்த மரம் கர்த்தரை பிரதிபலித்து இந்த மரத்திற்கு கீழே ஆயிரக்கணக்கான பேர் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை விதையாய் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அப்போ எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்ன அப்படின்னா, கர்த்தர் ஒரே ஒருத்தருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே திரும்புறாரு. எல்லாரும் பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாரும் இனி நம்ம வந்து போக வேண்டாம்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு கிதியோன் மட்டும் பாருங்கன்னா அப்படியே போய் களத்துல நிற்கிறான். அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, எங்களோடு நீர் இருந்தால் இது எல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? ஆண்டவர் அந்த மனுஷனை மோட்டிவேட் பண்றாரு. அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறாரு. நீ சத்தம் போட்டு கூப்பிடு, கண்டிப்பா ஜனங்கள் வருவாங்கன்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவர் அவனை நம்பினார் அப்படின்னா, அவனிடத்துல இருந்த முதல் கேரக்டர் என்னன்னா, மீதியானியர்கள் வந்து விதையை எடுத்துட்டு போறாங்க, நான் எதை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னா, விதையை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் காப்பாற்றி கத்தர் வைத்திருக்கிறார். காப்பாற்றி ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எத்தனையோ மிஷனரிகள் வந்து பெரிய பாடுபட்டு தங்களுடைய குடும்பத்தையே தியாகம் பண்ணி சின்ன வயசுல இந்த வேதத்தை தமிழிலே மொழிபெயர்த்த நிறைய பரிசுத்தவான்கள், நிறைய மிஷனரிகள் 40 வயசை கூட தாண்டவே இல்லை. 40 வயதுக்கு முன்னாடியே நிறைய பேர் மரிச்சு போனாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இருந்த ஒரு பெரிய கான்செப்ட் என்னன்னா, எப்படியாவது இந்த விதையை நான் தான் காப்பாற்றணும், நான் தான் காப்பாற்றணும். பிசாசு இந்த வசனத்தை அழிப்பதற்கு எத்தனையோ முயற்சி எடுத்தனான். எத்தனையோ பெரிய பெரிய மன்னர்களை எல்லாம் எழுப்பினான். இந்த பைபிள் நம்முடைய கையிலே கிடைக்காதபடி எத்தனையோ தடைகள் வந்தது. ஆனால் நான் நம்புறேன், கிதியோனை போல ஒரு நபர் எழும்பி நின்றார்கள். தங்களுடைய ஜீவனையும் பணயம் வைக்கிறதற்கு அவர்கள் முன்பாய் நின்றார்கள். அவர்கள் அத்தனை பேர் நின்னதுனால தான் இந்த பரிசுத்த வேதாகம் என்கிற இந்த விதை நம்முடைய கையிலேயே கிடைச்சிருக்குது. ஆனால் இப்போ எல்லாருடைய கரத்திலையும் இந்த வசனம் என்கிற விதை படிக்கிற அளவிற்கு போய் கிடச்சிருச்சு. எல்லார் கையிலையும் வேதாகமும் இருக்குது. எல்லாரும் 1000 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு பைபிள் கிடச்சிரும். ஆனால் என்னென்னா, அந்த வசனத்திற்காக நிற்கிறவர்கள் நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு பாருங்கள், சர்ச்சோட அறிவாக இருக்கான்னு கேட்டால் சர்ச்சினுடைய அறிவு இருக்குது. அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, ஏகப்பட்ட நாலேஜ். மொபைலில் நாலேஜ் இருக்குது, இன்டர்நெட்டில் நாலேஜ் இருக்குது. இப்போ வந்து புதுசாக அப்படின்னு அந்த நாலேஜ் எல்லாம் இருக்குது. ரொம்ப பிரில்லியண்டா இருக்கிறாங்க. நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கேட்டு பாருங்க, அவங்களுக்கு வசன நாலேஜ் எவ்வளோ இருக்குது, வசனத்தை குறித்த அறிவு எவ்வளோ இருக்குது. உங்க பிள்ளைங்க யாராவது வந்து உங்களிடத்துல வந்து ஒரு 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 வசனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறாங்களா, விளக்கம் கேட்டிருக்கிறாங்களா? நான் நம்புறேன், அந்த வசன விதையை நம்ம விதைக்கிறதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். பாருங்க, ஒரு பையன் வந்து ஸ்கூலில் படிக்கிற பையன், அவன் வந்து ஒரு பாடம் ஃபெயில் ஆகிட்டு வர்றான். அப்போ அவங்க அப்பா அவனை பார்த்து கேட்குறாரு, அவங்க அப்பா பாஸ்டர் அவனை பார்த்து கேட்குறாரு, என்னப்பா நீ பாட்டுக்கு பாடத்திற்கு ஃபெயில் ஆகிட்டு வந்திருக்கிற, நீ இப்படி ஃபெயில் ஆகிட்டு வந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், நீங்கள் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க? 7 டைம் முங்கி எந்திரிச்சதுக்கு பிற்பாடா நாகமானுடைய குஷ்டரோகம் சரியாச்சா இல்லையான்னு பார்க்கணும். 2 டைம் முங்கி எந்திரிச்ச உடனே நாகமானுடைய குஷ்டரோகம் சரியாச்சான்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. பாருங்க, 8th ஸ்டாண்டர்டு படிக்கிற ஒரு பையன் அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவர் வந்து ஏன்டா நீ ஃபெயில் ஆகிட்டு வந்தேன்னு கேட்டால் அவனுடைய தாட்டு எங்கே போகுது பாருங்களேன். நாகமான் 4 டைம் முங்கி எந்திரிச்ச உடனே சுகமடையும் சொல்லி யார் சொன்னா? 7வது டைம் முங்கி எந்திரிப்பான் நாகமான். அப்போ சொல்லுங்க, அப்படின்னா என்ன சொல்ல வர்றான்னா, நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுவேன்ல, பப்ளிக் எக்ஸாமில் ஜெயிக்கிறேனா தோக்குறனோ அதுதான். இந்த இடையில தோத்து போகிறது, மார்க்கு குறைவானது, இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே கூடாது. அதுக்கு
பையனிடத்திலிருந்து வர்ற விளக்கம் எப்படி வருது அப்படின்னு சொன்னா பைபிள் ரிலேட்டடா வருது. நான் நம்புறேன் அவ மட்டும் இல்லை, உங்க வீட்டில் என்ன சொன்னாலும் நம்ம பிள்ளைங்க இப்படி ஒரு வசன விளக்கத்தோட தான் சொல்லணும். அவங்க பேசும்போதே வசனத்தோட தான் பேசணும். நீங்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அதுக்கு நீங்க அந்த மாதிரி பேசுறதுக்கு கத்துக்கணும். எல்லாமே எந்த ஆதாரத்தோட இருக்கணும் அப்படின்னா வசன ஆதாரத்தோட நம்ம பேசுறது, நம்ம பழகிறது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஜெனரேஷனுடைய பிள்ளைகளை சில நேரம் உட்கார வச்சு வசன விதையை அவனுக்குள்ள விதைக்க முடியாது. பைபிள் படி படி படின்னு சொல்லி அவனுக்கிட்ட விதைய விதைக்க முடியாது. அவன்கிட்ட இந்த வசன விதையை விதைக்கிறதுக்கு ஒரே வழி. என்ன வழின்னா, நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த பைபிளுடைய வார்த்தையை உள்ள கொண்டு விதைக்க ஆரம்பிச்சோம்னா நான் நம்புறேன் அதுதான் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு கிதியோன். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தீர்மானம் எடுக்கிறீங்க? நீங்க ஒரு கிதியோன், நீங்க ஒரு கிதியோன். கர்த்தர் உங்களை சொல்றாரு, நீ ஒரு கிதியோன், நீங்க ஒரு கிதியோன். கிதியோனிடத்துல இருக்கிற முதல் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா விதைய காப்பாத்துறவன் தான் கிதியோன். ஆமென். கர்த்தருடைய வசனம் என்கிற விதையை நான் இன்றிலிருந்து காப்பாற்ற போகிறேன். ஒரு கைகளை உயர்த்தி ஒரு தீர்மானம் எடுங்க. அதற்கான ஐடியாஸ் ஆண்டவர் இதோ தருகிறார். அதற்கான ஞானத்தை ஆண்டவர் இதோ உங்களுக்கு கட்டளை இடுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்பா அப்பா, அந்த ஞானம் இப்பொழுது உண்டாவதாக ராஜா. எங்களுடைய வீடு எங்கும் தேவ வசனத்தால் நிரம்பி இருக்கட்டும். எங்களுடைய இருதயம் வேத வசனத்தினால் நிரம்பி இருக்கட்டும். எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆண்டவரே இயேசுப்பா இப்பொழுது தேவனுடைய வார்த்தையினால் அப்படியே நிரம்பட்டும். ஆண்டவரே எங்க வீட்டில் ஆண்டவரே நாங்க சிரிக்கிறதுக்காக சொன்னா கூட அத வசன ஆதாரத்தோடே சொல்லக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. சொல்லுங்க, அந்த ஞானம் இப்பொழுது வெளிப்படட்டும். எங்க திருச்சபையின் மூலமாய் வசனம் நிலைப்படுத்தப்படட்டும், வசனம் காக்கப்படட்டும். ஆமே, வசனம் என்கிற ஒரு விதை எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து போவதாகப்பா, கடந்து போவதாக. நன்றி நன்றி நன்றி. ஆமேன். நீங்க முயற்சி எடுப்பீங்களா? முயற்சி எடுப்பீங்களா? இந்த வசனத்தை நிலை நாட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு கிதியோனை கர்த்தர் தேடுகிறார். ஆமென். இந்த கிதியோன் இரண்டாவதாக, நம்பர் 2, இரண்டாவதாக இவர் என்ன ஆண்டவர் இவனை நம்புறதற்கு இல்லைன்னா இவனை கர்த்தர் தெரிந்து கொள்றதுக்கு காரணம் என்ன? நீங்க 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து, நிலத்தின் விளைச்சலை கெடுத்து. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கிதியோன் மேல இருந்த 2வது அபிஷேகம் இல்லைன்னா ஆண்டவர் தேடுகிற ஒரு கிதியோன். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிற ஒரு கிதியோன் யார் அப்படின்னு சொன்னா, நிலத்தின் விளைச்சலை கெடுக்கிறவர்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு தேவ மனுஷன் தான் கிதியோன். இந்த மீதியானியர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மீதியானியர் முதலாவதாக விதை விதைக்கும் போதே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விதையை வளர விடாம தங்களுடைய கால்களினாலும் தங்களுடைய மிருகங்களினாலும் அந்த விதையை ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்க. அந்த விதையிலே அது முளைக்காதபடி அழிச்சிருவாங்க. ஆனா நெக்ஸ்ட் அடுத்து இந்த மீதியானியர்கள் செய்கிற 2வது மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா, ஒருவேளை அந்த விதை அப்படியே விதைக்கப்பட்டு மழை தண்ணி ஊத்தி அந்த விதை அப்படியே மேல வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த விதை விளைச்சல் கொடுக்கிற அந்த நேரத்தில் அதை திரும்பவும் அழித்து போடுகிறவர்கள் தான் இந்த மீதியானியர்கள். அப்போ இந்த கிதியோன் காப்பாத்துறாரு. ஃபர்ஸ்ட் விதையை காப்பாத்துறாரு, 2வது எதை காப்பாத்துறாரு அப்படின்னு சொன்னா, விளைச்சலுக்காக ரெடியா நிக்க
முளைக்கிற அந்த கதிர்களை அவர் காப்பாற்றுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவது நம்மேல கர்த்தர் இந்த உபவாச ஜெபத்தில் இரண்டாவது அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றுகிறார். எந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார் அப்படின்னா, விளைச்சலுக்காய் காத்திருக்கிற, அந்த விளைச்சலுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த மரங்களை காப்பாற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்னும் விளையல, இன்னும் கனி கொடுக்கல, இன்னும் பயனுள்ள பாத்திரமா அது மாறல. ஆனா அதற்கு நேராக ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது. இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேர் எதுல ரொம்ப தடுமாறுறாங்க அப்படின்னா, அந்த கனி கொடுக்கிற நேரம் வரைக்கும் நல்லா வந்துடுறாங்க. அந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது அவங்க சாட்சியா வாழ்றதற்கு அப்படியே கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஏறக்குறைய தாண்டிட்டாங்க, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா வந்துட்டாங்க. அந்த கடைசி டைம் கர்த்தருக்காக பயன்படுகிற நேரம் வருது பாருங்க, அந்த நேரத்தில் நிறைய பேர் விழுந்து போகிறார்கள். ஆரம்பத்தில் நல்லா ஆரம்பிச்சவங்க, விசுவாசத்தோட ஆரம்பிச்சவங்க, நல்ல திருச்சபைக்கு போயிட்டு இருந்தவங்க, அவங்கள குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கமே வைத்திருந்தார். ஆனால் சமீபத்திலே ஏற்பட்ட சில புயல்களினால இப்போ அவங்க கனி கொடுக்க முடியாதபடி, இவன் ஸ்பிரிச்சுவலில் இவன் ரொம்ப நல்லா வருவான், இவன் ஊழியம் செய்வான், இவன் சர்ச்சுக்கு சாட்சியாக வாழ்வான் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு பின்மாறி கிடக்கிறாங்க. பாருங்க, சில குடும்பத்தில் இந்த பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது சண்டே ஸ்கூலுக்கு வருவாங்க. சண்டே ஸ்கூலுக்கு வர்றது மட்டும் இல்லை, நல்ல மனப்பாட வசனத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க, சண்டே ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஆனால் அந்த சண்டே ஸ்கூல் பருவம் முடிஞ்சு அடுத்து ஒரு டீன்ஸ் அப்படி 9th 10th வர்றாங்க பாருங்களேன், அப்போது திருச்சபைக்கு போகிறதையே ரொம்ப ஸ்லோ பண்ணுவாங்க, எழும்புறதை ரொம்ப லேட் பண்ணுவாங்க, சர்ச்சுக்குள்ளே வர்றதுக்கே தயங்குவாங்க, அப்படியே ஆண்டவரோட தொடர்புக்குள்ளே வரமாட்டாங்க. இனிதான் அவன் கனி கொடுக்கிற காலம், இனிதான் கர்த்தருக்காக பயன்படுகிற காலம். ஆனால் சத்துரு அந்த விதைக்கு அவனை தப்பிச்சிட்டான். அவன் முளைக்காதபடி இருக்கிறதுக்கு நம்ம காப்பாற்றிட்டோம். அவனை கொண்டு கரெக்டாக சண்டே ஸ்கூல் விட்டுருவாங்க, கொண்டு கரெக்டாக சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. அவனை பாடம் படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு பைபிளை படிக்க வச்சுருவாங்க. ஆனால் கொஞ்சம் வளர்ந்ததற்கு பிற்பாடு சில நேரத்தில் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளையை கண்டுக்கவே மாட்டாங்க, அந்த வாலிப தம்பியை கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் திட்டுவான், அவன் பிரச்சனை பண்ணுவான், அவன் கோவப்படுவான்னு சொல்லி நிறைய பேர் அமைதியாயிருவாங்க. ஆனால் ஒன்று நீங்கள் நினச்சிக்கோங்க, அந்த விளைச்சலுக்காக ஆயத்தமாக இருக்கிற அந்த பிள்ளையை காப்பாற்றுகிற கிதியோன்களை ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்திலே தேடி வந்திருக்கிறார். யாரெல்லாம் நட்டு விதைத்து அவங்களுக்கு வசனம் தெரியும், அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும், அவங்க சின்ன வயசுலேருந்து சர்ச்சிலேயே வளர்க்கப்பட்டவர்கள், ஆனால் இப்போ சமீப காலமாக ஆண்டவரை விட்டு தூரத்தில் போனேன், காலேஜுக்கு போன உடனே மாறி போனேன், பெரிய ஸ்கூலுக்கு போன உடனே மாறி போனேன், ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறது மட்டுமல்ல, அந்த நபரை காப்பாற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கட்டளை இடுவாராக. உங்க பிள்ளைய 10th வரைக்கும் பாதுகாக்கிறது உங்க வேலை மட்டும் இல்லை. உங்க பிள்ளையை எது வரைக்கும் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, அவனா தேவனை சந்திக்கிற வரைக்கும் அவனை பாதுகாக்கணும், அவனா கர்த்தரை விசுவாசிக்கிற வரைக்கும், ஆண்டவரிடத்துல டைரக்டா அவன் கேட்க பண்ணுகிற வரைக்கும் அந்த பிள்ளைய கர்த்தருக்குள்ள நடத்த வேண்டிய கடமையை கர்த்தர் கிதியோன்களாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க கனி கொடுக்கிற நேரத்தில் பின்மாறி போனாங்களா? பாஸ்டர் சின்ன வயசுல ரொம்ப நல்லா இருந்தான், 6th படிக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தான், சண்டே ஸ்கூல் போகிற வரைக்கும் நல்லா இருந்தான், ஆனால் இப்போ கொஞ்சம் தடுமாறுறான், இப்போ கொஞ்சம் வேற வழியில் போறது மாதிரி இருக்குது அப்படின்னு எந்த பெற்றோர்கள் வருத்தத்தோடு வந்திருந்தாலும் நான் நம்புறேன், இந்த கிதியோனுடைய அபிஷேகத்திற்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த கிதியோனுடைய அபிஷேகம் எப்படிப்பட்ட எதிரி இருந்தாலும், சத்துரு கனி கொடுக்க வேண்டியதை நாசம் பண்ணி அநேகருடைய விளைச்சலை கெடுத்து போட்டாலும், இந்த கிதியோன் தன்னுடைய புயத்தினால் அநேகரை காப்பாற்றி கொண்டான். அதனாலே தான் கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட. இந்த உபவாச ஜெபத்திலே நிறைய பராக்கிரமசாலிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்க வீட்டில் நீங்க தான் பராக்கிரமசாலி, உங்க திருச்சபை
சபையில் நீங்க தான் பராக்கிரமசாலி, உங்க தெருவில் நீங்க தான் பராக்கிரமசாலி. கைகளை உயர்த்தி இயேசுவே எனக்கு ஒரு கிருபை. அல்லேலூயா. விளைச்சலை பார்க்கிற வரைக்கும், விளைச்சலை பார்க்கிற வரைக்கும், கனியை பார்க்கிற வரைக்கும் அதை காப்பாற்றக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் என்னுடைய கரத்திலேயே கர்த்தர் வைத்திருக்கிறார். இது கிதியோனுடைய அபிஷேகம், இது கிதியோனுடைய பட்டயம், இது கிதியோனுடைய அபிஷேகம். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், ஆண்டவரே அந்த கிதியோனுடைய ஒரு வல்லமையை கர்த்தர் இப்பொழுது எனக்கு கட்டளை இடுவீராக. கேளுங்க அப்பா, பார்த்து கேளுங்க அப்பா. அந்த கிதியோனுடைய மகிமை என்மேல் இருப்பதாக, அந்த கிதியோனுடைய வல்லமை என்மேல் கடந்து வருவதாக, அந்த கிதியோனுடைய அபிஷேகம் என்மேல் கடந்து வருவதாக. பூக்கிறதற்கு ஆயத்தமா இருக்குது, கனி கொடுக்கிறதற்கு ஆயத்தமா இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளையில கனி கொடுக்கும். ஆனா இடையில சத்துரு அதை பறித்து கொள்ளுகிறதற்கு, அழித்து போடுவதற்கு வருகிற அந்த சத்துருக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறதற்கு ஒரு கிதியோனுடைய அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது இறங்குவதாக, இறங்குவதாக. அந்த ஞானம் இப்பொழுது உண்டாவதாக, அந்த தைரியம் இப்பொழுது உண்டாவதாக, அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்பொழுது உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால அந்த கிதியோனுடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மேலும் இறங்குறதற்காக நன்றி, இறங்குறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, முதலாவதாக இந்த கிதியோனுடைய அபிஷேகம். விதைகளை காப்பாற்றுகிறவன் கிதியோன். இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இதை வாங்காமல் நம்ம யாரும் போகவே கூடாது. நீங்கள் வாங்கணும். முதல் அபிஷேகம் என்ன வாங்கணும்னா, ஆண்டவரே விதையை காப்பாற்றக்கூடிய அபிஷேகத்தை எனக்கு தருவீராக. என்னை சுற்றி எங்கும் ஆண்டவருடைய வசனம், என்னை சுற்றி எங்கும் ஆண்டவருடைய வசனம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். என் பிள்ளைக்கு என்ன தெரியுமோ இல்லையோ, என் பிள்ளைக்கு என்ன தெரியும்னா வசனம் தெரியும். சொல்லுங்க, என் பிள்ளைக்கு வசனம் தெரியும். என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமோ இல்லையோ, என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வசனம் தெரியும். நான் நம்புறேன், அந்த வசனம் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். அந்த வசனம் அவன் எங்க போனாலும் அவனை வாழ வைக்கும். அவன் எங்க போனாலும் மீண்டு திரும்பி வருவான். வசனம் விதைக்கப்பட்ட ஒரு மனிதன் எகிப்தனுடைய அடிமைத்தனத்திற்குள்ள போனாலும் அங்கே ராஜாவாய் மாறுவான். அல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக நான் எதை பாதுகாக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அப்படின்னா, மீதியானியர்கள் என் விளைச்சலுடைய விளைச்சலை அப்படியே ஃப்ரூட்ஸ் கனி கொடுக்கிற அந்த காரியத்தை உடைக்கும் போது அதையும் காப்பாற்றக்கூடிய கிருபையை. உங்களுடைய வீட்டில் டீன்ஸ் பிள்ளைகள் இருக்காங்களா? உங்கள் வீட்டில் யூத்ஸ் இருக்கிறாங்களா? கனி கொடுக்கிற அந்த வயசு வந்துட்டாங்களா அப்படின்னா அவங்கள விட்டுறாதீங்க, அவங்கள விட்டுறாதீங்க, அவங்கள விட்டுறாதீங்க. நீங்கள் ஒருத்தன் மாத்திரம் ஆண்டவர் சொல்கிற, நான் ஒருவன் மாத்திரம். கர்த்தர் ஒருத்தரை தான் தேடுறாரு, ஒருத்தரை தான் தேடுறாரு, ஒருத்தரை தான் கர்த்தர் தேடுறாரு. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒருத்தர் மூலமாக என்ன வேணாலும் கர்த்தர் செய்வார். நம்ம எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்கிறோம். ஒரு சிஸ்டர், ஒரு பிரதர் எவ்வளோ பெரிய மகிமையை கொண்டு வந்திருக்கிறார்கள், எவ்வளோ பேரை கர்த்தருக்குள்ள ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். நான் நம்புகிறேன், அந்த ஒருத்தருடைய லிஸ்ட்டு முடிஞ்சு போகலை, அந்த ஒருத்தருடைய குணங்கள் இன்னும் முடியல. கர்த்தர் அடுத்து ஒருத்தர், அடுத்து ஒருத்தர், அடுத்து ஒருத்தர் அப்படி எழுப்ப போகிறார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வருகை தாமதிச்சு அதுக்கு முன்னாடி நம்முடைய காலம் முடியுமானால், நம்முடைய சரீரம் படுத்து கிடக்கும்போது ஆயிரக்கணக்கான பேர் வந்து சொல்லணும், இந்த ஒரு பர்சன், இந்த ஒரு நபரால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், இந்த ஒரு நபர் தான் என்னுடைய ஊழியத்திற்கு காரணம், இந்த நபர் தான் என்னுடைய ஊழியத்திற்கு காரணம். ஆமேன். மகா பெரிய ஊழியத்தை செய்த ஒரு தேவ மனிதன்,
அவர் ஒவ்வொரு நாளும் இரவிலே கன்வென்ஷன் கூட்டம் முடிச்சுட்டு வந்ததற்கு பிறகு தெருவில் போய் சுவிசேஷன் சொல்கிறது அவருடைய வழக்கம். அப்போ யாருக்கு அவர் சுவிசேஷன் சொல்கிறாரோ அந்த சுவிசேஷன் சொல்கிற அந்த நபருடைய பேரை அவருடைய இடத்தை எழுதி வைப்பார். பேப்பரில் அவருடைய டைரியில் எழுதி வச்சு அவர் ஜெபம் பண்ணுவார். ஒரு பக்கத்தில் அந்த நபருடைய பேர், இன்னொரு பக்கத்தில் அந்த 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 பேப்பரை அப்படியே பிளாங்காக அப்படியே எதுவுமே எழுதாமல் விட்டுருவார். அப்போது அவருக்கு சுவிசேஷன் சொன்னதுக்கப்புறம் அவருக்காக ஜெபம் பண்ணிவிட்டு அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்கு சுவிசேஷம் அறிவித்த டேட்டும் அவர் ரட்சிக்கப்பட்ட டேட்டும் இப்படி அவர் டைரியில் எழுதுகிறது அவர் வழக்கம். அப்போது நிறைய பேர் இந்த மாதிரி ஆயத்தப்படுத்திட்டாரு. அவர் ஒரு நாள் மரித்து போனார். இது நடந்த சம்பவம். அவர் மரித்து போகும்போது என்னன்னா, அவருடைய அடக்க ஆராதனையில் நிறைய பேர் சாட்சி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு அவருடைய பையன் சொன்னானாமா, எங்கள் அப்பா டைரி எழுதுகிற பழக்கம் அவருக்கு இருந்துச்சு, அவருடைய டைரியில் நிறைய சாட்சி இருக்குது, அவர் சுவிசேஷன் சொன்ன மனிதர்கள் அவங்க ரட்சிக்கப்பட்டதெல்லாம் சாட்சி நிறைய இருக்குது அப்படின்னு அந்த டைரியை எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த டைரியில் எல்லா பக்கங்களும் ஃபில் ஆயிருச்சு. அப்படின்னா யாருக்கெல்லாம் அவர் சுவிசேஷன் சொன்னாரோ அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு பக்கம் மட்டும் பூர்த்தி ஆகாமல் இருந்துச்சு. யார் அப்படின்னா அவருடைய மகன், அவருடைய பையன். அப்போ ஒரு பேஜில் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, என் பையனுக்காக இத்தனை நாட்கள் சுவிசேஷன் சொன்னேன், என் பையனுக்காக இந்த மாதிரியெல்லாம் பேசினேன், அவன் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவான்னு ஒரு பக்கத்தில் எழுதி இன்னொரு பக்கம் அப்படியே ஃப்ரீயாக இருந்துச்சு. அந்த அடக்க ஆராதனையில் அந்த டைரியை வாசித்த அந்த நபர் அவர் சொல்கிறாராம்மா, இந்த டைரியில் இருக்கிற எல்லா பேஜும் ஃபில்லாக இருக்குது, ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்குது, இந்த ஒரு மனிதன் மட்டும்தான் இன்னும் தொடப்படலை அப்படின்னு சொன்னவோடு அந்த அடக்க ஆராதனையில் அந்த ஐயாவனுடைய பையன் கையை தூக்கி, இல்லை இல்லை, இத்தனை நாட்களும் அவர் உயிரோடு இருக்கும்போது தான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதா அவர் எழுதியிருந்தார், அவர் மரணத்திலையும் ஒரு நபரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினார் அப்படின்றதுக்கு நான் தான் சாட்சி, என் பேர் அதில் எழுதுங்க, என்னுடைய பேர் அதில் எழுதுங்க, நாம் வெறும் ரட்சிக்கப்பட்டவன் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா விட்டு போன ஊழியத்தை இன்னையிலிருந்து நான் செய்ய தொடங்குவேன்னு அந்த அடக்க ஆராதனையில் அந்த பையன் ஒப்பு கொடுத்தான். அப்போ நான் நம்புகிறேன், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிடில் பலன் கொடுக்காது, செத்ததே ஆகில் மிகுந்த பலம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் ஜபம் வீண் போகாது, உன்னுடைய உபவாசம் வீண் போகாது, உன்னுடைய கண்ணீர் வீண் போகாது, உன்னுடைய அலைச்சல்கள் வீண் போகாது, என் அலைச்சல்களை தேவரீர் அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளையை எப்படியாவது உம்முடைய ஊழியக்காரனை மாற்றணும்னு நினைக்கிறேனே, அது தப்பா, அது தப்பா, இனி நான் செய்ய மாட்டேன், இனி நான் செய்ய மாட்டேன், இவ்வளவு பிரச்சனை பண்றாங்களே, நான் இந்த மாதிரி சொல்றதுனால தானே என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், மகளே மகனே, இல்ல நீ அப்படி சோர்ந்து போகாத. அத்தனை பேரும் அமைதியா இருக்கும் போது உங்களுக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் இருக்குது அப்படின்னா அது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கிதியோனுடைய அபிஷேகம் உண்மையில் இருக்கிறது, நீ பராக்கிரமசாலி, பரலோகம் உங்களை பார்க்கிறது, பரலோகம் உங்களை பார்க்கிறது. ஆமென். கனி கொடுக்க போகிற விதைகளை காப்பாற்றுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் விதையை பாதுகாக்கிறது ரொம்ப ஈஸி, விதையை பாதுகாக்கிறது அவ்வளோ சுலபமாக பாதுகாத்துடலாம், அதை ரொம்ப அழகாக மறைச்சிடலாம், அதுக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பு தேவைப்படாது. ஆனால் எது ரொம்ப பாதுகாப்பு அவசியம்னா, இந்த கனி கொடுக்க போகிற அந்த நேரத்தில் ஒரு மரத்தை, ஒரு கனி விருட்சத்தை பாதுகாக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய சவால், ரொம்ப பெரிய சவால். காற்று அடிக்கும், பிரச்சனை வரும், என்னென்னமோ வரும். ஆனால் நான் நம்புகிறேன், தேவன் தேடுகிற ஒரு கிதியோன் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசோட விட்டுறாதீங்க, உங்கள் பிள்ளைகளை வாலிப வயசோட விட்டுறாதீங்க, உங்கள் கணவனாரை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினதோடு விட்டாதீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களை வெறும் ரட்சிக்கப்பட்ட உடனே விட்டுறாதீங்க.
ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை அழைக்கிறேன், கொஞ்சம் கூட்டத்தை உன் கையில் நான் கொடுக்க போறேன். இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் மேலே ஊழிய அபிஷேகத்தை கத்தர் வைக்க போறாரு. கிதியோனுடைய அபிஷேகத்தை உங்க மேலே கத்தர் வைக்க போறாரு. உங்களை பிலிவர் மாதிரி கத்தர் ட்ரீட் பண்ண விரும்பல. கத்தர் வாக்கு கொடுக்குறாரு, உங்க கையில கொஞ்சம் விதையை கொடுத்துட்டேன், அந்த விதையை நீங்க காப்பாற்றுங்க. உங்க கையில அந்த விதையை முளைக்க பண்ணிட்டேன், அது கனி கொடுக்கிற வரைக்கும் காப்பாற்றக்கூடிய கிருபையை எனக்கு தருகிறவர். கைகளை மேல உயர்த்தி அந்த கிருபை உண்டாவதாக ராஜா. ஹல்லேலூயா. புயல்களை தாண்டக்கூடிய பலத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென். காப்பாற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. அந்த அவமானங்களை தாண்டக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். கர்த்தர் சொல்லுகிறார், முன்னாடியும் பின்னாடியும் பார்க்காத, மீதியானியரை பார்க்காத. மீதியானியர்கள் நிறைய பேர் உன் கண்ணுக்கு முன்னாடி எத்தனையோ கனி கொடுக்க வேண்டிய நபர்களை வெட்டி சாச்சிட்டாங்க. கனி கொடுக்க வேண்டிய வயசுல பிள்ளைங்க தடுமாறி போயிட்டாங்க, கனி கொடுக்க வேண்டிய வயசுல பின்மாறி போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கிதியோனுடைய அபிஷேகத்தை உன் தலை மேல வச்சு அங்கிருந்து மீதியானியர் வெட்டி வெட்டி வர வர அதை காப்பாற்றக்கூடிய ஒரு சிறு கூட்டத்தை காப்பாற்றக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் இப்பொழுது நம்மேல் வைத்திருக்கிறார். என் மேல அந்த மகிமை வரட்டும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை அந்த அபிஷேகம் என் தலை மேல இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் வீணாகாது. நான் ஓடுற ஓட்டம் ஒரு நாளும் வீணாகாது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், வீணாகாது. ஆண்டவரே, நான் விதைச்ச விதை வீணாகாது, நான் பாதுகாத்தது வீணாகாது. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை காணும்படி கிருபை செய்கிற கர்த்தர் அவர். அப்பா, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, அவமானம் நிந்தை எல்லாம் அனுதின உணவு போல, பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. பாடுவோம், பழிச்சொல் எதிர்ப்பு எல்லாம் பலன் தரும் ஊட்டச்சத்து. கைகளை மேல தட்டி தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, நீ மறந்து விடாதே, விட்டு விடாதே, ஜெபம் செய்வதை நீ மறந்து விடாதே. ஒரு நாளும் வீணாகாதே. நான் ஓடும் நான் செய்யும் ஜெபம் ஒரு நாளும் வீணாகாதே, ஒரு நாளும் வீணாகாதே. பிடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுகா. பிடித்துக்கொள் ஜீவ வசனம், பிரகாசி கிறிஸ்து இயேசுகா. நெறிகட்ட சமுதாயத்து நான் தானே நட்சத்திரம், நெறிகட்ட சமுதாயத்து நான் தானே நட்சத்திரம். கைகளை மேல தட்டி தொடர்ந்து ஓடு. ஜெபம் செய்வதை மறந்து விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிதியோனுடைய அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலே ஆண்டவர் வைக்கிறார். நீங்களும் நான் ஒரு கிதியோன், நீங்களும் நான் ஒரு கிதியோன். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட. ஸோ இந்த கிதியோனுக்கு விரோதமாய், ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற மீதியானியருடைய டார்கெட்டு, மீதியானியர் எதில் டார்கெட் வைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு விதை மேலே. அவ்வளோதான், விதையிலேயே அழிக்கணும், விதையிலேயே அழிக்கணும், இதுதான் அவங்களுடைய டார்கெட்டு. ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிற கர்த்தர். பாருங்க, சின்ன வயசுலேயே விதையிலே அழிக்கணும்னு நினச்சது உலக பெரிய 20 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாக இருக்கிற மோசே. ஆனால் அழிக்க முடியல. கர்த்தர் அவனை விதையிலே கர்த்தர் காப்பாற்றினார்.
உங்கள் பிள்ளைங்க நிறைய பேர் சின்ன வயசில் மறிக்க வேண்டியது, ஆனால் ஆண்டவர் சின்ன வயசில் எத்தனையோ ஆபத்திலிருந்து கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றினார். ஆனாலும் இந்த மீதியானியர்கள் விடல, முடிஞ்ச வரைக்கும் விதையை எவ்வளவு தூரம் நாசம் பண்ண முடியுமோ நாசம் பண்ணிடுவாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாங்க. எது வரைக்கும் தெரியுமா? கொஞ்சம் வளர்ந்து அந்த கனி கொடுக்க வருது பாருங்க, அது வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த கனி கொடுக்குற நேரம் வரும்போது மீதியானியர்கள் உள்ள வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாசம் பண்ணுவாங்க. ஆனால் கிதியோன் என்கிற ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் விதையை காப்பாற்றுறான். இல்லைனா என் விதையை அழிக்க விட மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவது அந்த கனி கொடுக்க வருகிற அந்த நேரத்தில் இருந்து அதுலேயும் காப்பாற்றுறான். மூன்றாவது நம்பர் 3 வாசிக்கும்போது நீங்கள் வந்து 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி 3வது வசனத்தில் வாசிக்கலாம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியரிலே இஸ்ரவேல் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இப்பொழுது 9வது வசனம், எகிப்தின் கையினின்று உங்களை ஒடுக்கின யாவர் கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் உங்களுக்கு சொன்னேன், நீங்களோ என் சொல்லை கேளாமற் போனீர்கள் என்றார் என்று அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவன் வந்து அஸ்பித்தியோரான யோவாசின் ஊரானாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்து அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். நல்ல கரங்களை தட்டி அவனுடைய குமாரனாகிய கிதியோன் கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நம்பர் 1, மீதியானியருடைய ஃபர்ஸ்ட் கை விதை மேல. நம்பர் 2, மீதியானியருடைய 2வது டார்கெட்டு அப்படியே கனி கொடுக்கிற அந்த டைம். நம்பர் 3, 3வது ஒருவேளை விதைக்கு தப்பி கனி கொடுத்துச்சு, ஆனால் அவங்க அந்த கோதுமையை கையில் எடுத்து அதை ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க பாருங்களேன், அதை சாப்பிட்றதுக்கு அவங்க கொண்டு போகிறாங்க பாருங்க. அந்த நேரத்தில் அந்த விளைச்சலை அறுக்கிறதுக்கு முன்னாடி அதை நாசம் பண்ணி போடுறவங்க தான் இந்த மீதியானியர். ஆனால் கிதியோன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தைரியமாக ஒத்த ஆளா ஒரே ஆளா விதையும் காப்பாற்றியாச்சு, அப்படியே கனியையும் காப்பாற்றியாச்சு. இப்போ அறுவடையை அறுத்து வருகிற அந்த கோதுமையை தான் கையினாலே அறுத்து அதை களஞ்சியத்துக்கு போய் தான் போராடிக்கணும். களஞ்சியத்துக்கு போய் தான் அதுதான் இது அப்படிதான் கொண்டு போவாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அங்கே கூட கொண்டு போகலை, ஆலையிலே போட்டு அதை ப்ரிப்ரேஷன் பண்ணி என் கையில் கொடுத்துருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை நான் பிசாசுக்கு கொடுக்க மாட்டேன், நான் வந்து மீதியானியருடைய கையில் கொடுக்க மாட்டேன். இதை பத்திரப்படுத்தி கர்த்தர் சமூகத்தில் கொண்டு சேர்க்கிற வரைக்கும் விட மாட்டேன்ற ஒரு தீர்மானம். சிஸ்டர், உங்கள் கையில் கொடுத்துருக்கிற குடும்பத்தை நீங்கள் விட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கணவனார விட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அந்த பிள்ளையை விட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு கிதியோனின் நிமித்தம் கர்த்தர் விதையை காப்பாற்றுவாரானால், கனியை காப்பாற்றுவாரானால், அறுவடையை காப்பாற்றுவாரானால், உங்க மூலமா ஆண்டவர் எப்படி காப்பாற்றாம இருப்பார்? காப்பாற்றுவார். நீங்க தைரியமா நின்னா போதும்,
சத்துருக்கு எதிர்த்து நின்னா போதும், பிரச்சனைக்கு எதிர்த்து நின்னா போதும், அந்த சாபத்துக்கு எதிராக நின்னா போதும், அந்த வல்லமைக்கு எதிராக நின்னா போதும். அப்படி அந்த வல்லமைக்கு எதிராக நிற்கிற ஒரு கிதியோனை கர்த்தர் இந்த இடத்துல தேடி வந்திருக்கிறார், இந்த உபவாச ஜெபத்துல தேடி வந்திருக்கிறார். அத்தனை பேரும் அவனை பார்த்து உன்னால நிக்க முடியாதுன்னு பயப்படுத்தினாலும், நீ எப்படி நிப்பேன்னு கேட்டாலும், ஆவியானவர் மட்டும் வந்து அவனை பார்த்து சொல்லுறாரு, நீ வெளி தோற்றத்துக்கு பலவீனமானவன் தான், ஆனா நீ பராக்கிரமசாலி, நீங்க பராக்கிரமசாலி. சுத்தி இருக்கிற நிறைய பேருடைய பார்வைக்கு நீங்க பலவீனமானவர்களாய் தெரிந்தாலும், பரலோக தகப்பனுக்கு முன்பாக நீங்க ஒரு யுத்த வீரன், நீங்க ஒரு யுத்த வீராங்கனை. கர்த்தர் உங்களை யுத்த வீரனாய் பார்க்கிறார், வீராங்கனைகளாய் பார்க்கிறார், பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு ஆயுதம் வச்சிருக்கிறவனை பார்த்து நடுங்கிறது இல்லை, சத்துரு பெரிய உயரம் உள்ளவனை பார்த்து நடுங்கிறது இல்லை, பிசாசு பெரிய பணக்காரனை பார்த்து நடுங்கிறது இல்லை, பிசாசு கோடீஸ்வரனை பார்த்து நடுங்கிறவன் அல்ல. பிசாசு ஆண்டவரோட நிற்கிற, ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற, பிரசன்னத்தோடு நிற்கிற, ஜெப ஆவியோடு நிற்கிற, கர்த்தருக்குள்ளே இருக்கிறவனை பார்த்து எவ்வளவு பெரிய பிசாசும், ஹல்லேலூயா, அது நடுங்கும், அது நடுங்கும். ஆமென் சொல்லுங்கள். காலையில் பணத்துக்கு, இன்னைக்கு பணத்தை வச்சிருக்கிறவங்களுக்கு பயப்படுறதுக்கு நிறைய பேர் இருக்கலாம், அதிகாரத்தை வச்சுட்டு பயப்படுறவங்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் நான் நம்புறேன், நான் ஆராதிக்கிற தேவனை யாரெல்லாம் பிரசன்னத்தோட வாழ்றாங்களோ அவர்களுக்கு இந்த உலகம் நிச்சயமாய் நடுங்கும், பிசாசு நடுங்குவான். ஸோ நம்பர் 3, இந்த மீதியானியருடைய மூன்றாவது ஒரு பெரிய டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த கோதுமையை விளைஞ்சு ரெடியா ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க போகிற அந்த கோதுமையை நாசம் பண்ணுறது தான் மீதியான். அப்படின்னா அவனுடைய மூணாவது டார்கெட் யார் அப்படின்னு சொன்னால், யார் திறப்பில் நிற்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, உங்கள் மேலேயும் என் மேலேயும் தான் பிசாசனுடைய டார்கெட்டு. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் சொன்னது மாதிரி, நீங்கள் ஒருத்தர் அந்த வீட்டில் இல்லாமல் போனால் போதும், அந்த குடும்பம் ஒன்றுக்கும் இல்லாமல் போகும். ஆமேன். எப்பொழுது அந்த வேதத்தில் வந்து லோத்தனுடைய மனைவி எப்போ அந்த வீட்டை விட்டு போனாலோ அன்னையிலிருந்து அந்த வீடு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. சிஸ்டர், பிசாசனுடைய டார்கெட்டே நீங்கள் தான். பிரதர், பிசாசனுடைய டார்கெட்டே நீங்கள் தான். நீங்கள் தான் இப்பொழுது விளைஞ்ச கோதுமை மணி. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்பிரிச்சுவலை குறித்து தெரியும், ஆண்டவரை குறித்து தெரியும், அவருடைய தண்டனையை குறித்து தெரியும். ஆனால் அதனால தான் பிசாசு போராடுறான், உங்களை சோர்வுக்குள்ளாக்குறதுக்கு போராடுறான், உங்களை பலவீனப்படுத்துறதுக்கு போராடுறான், உங்கள் ஜெப ஆவியை எடுத்து போடுறதுக்கு போராடுறான், உங்கள் விஷயம் அவன் மறைக்கிறான். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் இன்னைக்கு கிதியோனுடைய அபிஷேகத்தை உங்கள் மேலே தந்து, உங்கள் விதையை மட்டும் இல்லை, கனி கொடுக்க போகிற அதை மட்டும் இல்லை, உங்களையும் காப்பாற்றி கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. கர்த்தர் அதற்காக தான் இந்த உபவாச ஜெபத்தில் உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர், எனக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலர், ஆமென், கோதுமை மணி, நீ கோதுமை மணி, நீ கோதுமை மணி. எல்லா ப்ராசஸுக்கும் ஆண்டவர் உங்களை தப்பிச்சிட்டாரு, எல்லா ப்ராசஸுக்கும் ஆண்டவர் உங்களை தப்பிச்சுட்டாரு. இத்தனை ப்ராசஸுக்கு தப்பிச்சு ஆண்டவர் இப்போ உங்களை ரொம்ப அழகான ஒரு கருவியாக கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் சத்துரு பார்த்துட்டே இருக்கிறான், இல்லை இதையும் பிடுங்கணும், இதையும் பிடுங்கணும். நீ பிறக்கும்போது தப்பிச்சுட்ட, நீ வளரும்போது தப்பிச்சுட்ட, ஆனால் நீ இப்போ பயன்படும் போதும் உன்னை நான் விடமாட்டேன்னு ரொம்ப எதிருக்கு எதிர் நிற்கும்போது ஆண்டவர் கிதியோனுடைய அபிஷேகத்தை கொடுத்து மீதியானுடைய கையிலிருந்து உங்களை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார், விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? என்னை சத்துரு தொட முடியாது, என்ன அசுத்தம் தொட முடியாது, என்ன அவனுடைய கிரிய தொட முடியாது, சோர்வு என்ன தொட முடியாது. ஆமென், ஆமென், ஆமென். என்னை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அவமானம்? எனக்கு மட்டும் ஏன் ஜெபம் மடியிலே திரும்பி வருது? அப்பா, அப்பா, நான் சோர்ந்து போயிட்டேன்ப்பா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீ மீதியானியருடைய கைக்கு
தப்புவிக்கப்பட்ட தேவ பிள்ளை. மீதியானியருடைய கையில் இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நீ பாதுகாக்கிற தேவனுடைய பிள்ளை. உனக்கு உபத்திரவம் அதிகமாய் வரத்தான் செய்யும், அவமானம் வரத்தான் செய்யும். ஆனால் உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர் உனக்கு முன்னே நடந்து போகிறார். தீங்கு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, தீங்கு ஒன்றும் செய்ய முடியாது, தீங்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவரே, நான் அறியாதது எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். எனக்குள்ளே என் இயேசு என்று பெரியவரே, எனக்குள்ளே என் இயேசு என்று பெரியவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பதான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கிதியோனை பார்த்து இப்ப சொல்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உடனே ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறான், ஆண்டவரே இது எப்படி 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 நடக்கும், எப்படி நடக்கும், நான் என்ன செய்ய போறேன், நான் ஒரே ஒருத்த மட்டும்தானே இருக்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்றார், ஒன்றும் நீ பயப்படாத, நீ பயமும் திகிலும் இல்லாதவனை நீ கூப்பிடுன்னு சொல்லும்போது ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். அத்தனை பேருக்குள்ளேயும் ஆசை இருக்குது, அத்தனை பேருக்குள்ளேயும் விருப்பம் இருக்குது. அப்படியே திப்பு திப்பு திப்புன்னு ஒரு 20,000 பேர் பக்கத்தில் வந்து நின்றுட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இவங்க நிறைய பேர், இத்தனை பேரை கொண்டு நான் இந்த காரியத்தை வெற்றி அடைய விரும்பலை. இதில் நான் 300 பேர் மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ண போகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆசைன்னு நினச்சிங்களா? சாட்சியாக வாழ்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆசை நினச்சிங்களா? ஊழியம் செய்கிறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆசை நினைக்கிறீங்களா? லட்சக்கணக்கான பேருக்கு ஆசை இருக்குது, லட்சக்கணக்கான பேருக்கு ஆசை இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதில் யாரை தெரிந்து கொண்டார் என்றால் 300 பேரை தெரிந்து கொண்டார். இப்போ இந்த கிதியோன் கேட்குறான், நான் என்ன பண்ணுவேன், நான் வெற்றி அடைவதற்கு ஏதாவது ஏதாவது கிண்ட் மாதிரி ஒன்று கொடுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, நீ போ, உன்னை குறித்து என்ன பேசிக்கிறாங்கன்றதை மட்டும் நீ கேளு. அப்போ இவன் எழும்பி அந்த எதிரியினுடைய நாட்டில் போய் அங்கே போய் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்த்தா, அங்கே இவங்களிடத்துலேருந்து போரிடுறதுக்காக வந்திருக்கிற 2 பேர் சொப்பனம் பார்த்து ஒருத்தன் சொல்கிறான், எப்பா நேற்றைக்கு நைட்டு ஒரு சொப்பனத்தை நான் பார்த்தேன், இந்த சொப்பனத்தை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். உடனே அவன் கேட்குறான், என்ன சொப்பனம் அப்படின்னு கேட்குறான். இதை கேட்டுட்டு இருக்கிறது யாரா? கிதியோன் கேட்டுட்டு இருக்கிறான். உடனே அவன் சொல்கிறான், ஒரு வார்க்கோதுமை அப்பம் எங்கேருந்து வந்துச்சு? கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுருட்டி இருந்த ஒரு வார்க்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். வார்க்கோதுமை அப்பம். இந்த அப்பம் அப்படின்னு சொல்றது சப்பாத்தின்னு வச்சுக்கங்களேன். நம்ம ஊரில் ஒரு சப்பாத்தி, நம்ம சப்பாத்தியை உருட்டும் போது எப்படி உருட்டுவோம்? உங்கள் வீட்டில் இருக்கிற சப்பாத்தி உருட்டுற கல் வந்து ஒரு ரொம்ப பெரிய உருட்டுனாலும் ஒரு 8 இன்ச்சு 7 இன்ச்சு இல்லைன்னா 9 இன்ச்சு 10 இன்ச்சு 10 இன்ச்சுக்கு மேலே சப்பாத்தி கட்டை யாரும் வச்சுருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஓமான் இந்த மாதிரி அந்த குவைத் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற சப்பாத்தி கட்டை இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா அவங்க சுடுற ரொட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரொட்டி, கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், ஒரு 1.5 இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சைஸ் இருக்கும். அவ்வளோ பெருசு ரொட்டி சுடுவாங்க. ஆனால் நம்ம எல்லாம் சின்னதான் சுடுறோம். ஆனால் இவன் என்ன சொப்பனம் பார்க்குறான்னா, எப்பா அங்கேருந்து கிதியோனுடைய பக்கத்திலிருந்து ஒரு சுருட்டப்பட்ட ஒரு சப்பாத்தி, நம்ம ஊர் பாஷைப்படி அந்த சப்பாத்தி உருண்டு வர்றதை நான் பார்க்குறேன். என்னடா சப்பாத்தி உருண்டு வருது அப்படின்னு பார்த்தா அது பெருசாகி 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 நம்ம பக்கத்தில் வரும்போது நம்ம போட்டிருந்த கூடாரத்தையே அது என்ன பண்ணிருச்சாமா அப்படின்னா புல்டோசர் மாதிரி பார்க்குறான் பாருங்களேன், அப்படியே தரமட்டமாக்கிருச்சுப்பா. உடனே இதை யாரை கேட்குறது அப்படின்னு சொன்னா கிதியோன். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, போதுமா போதுமா, உன்னை குறித்து எதிரி என்ன பேசிக்கிறான்னு போதுமா,
நான் நம்புறேன் உங்களை குறித்து யார் என்ன வேணாலும் பேசட்டும், உள்ள இருக்கிறவங்க உங்களை குறித்து 1000 பேசுவாங்க. விசுவாச வாழ்க்கையை தெரிஞ்சவங்க நிறைய பேசுவாங்க. உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை குறித்து நிறைய பேசுவாங்க. நீ என்ன பண்ணுவ? உனக்கு என்ன, உங்களை மட்டமா ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுடைய பலம் எவ்வளவு, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எவ்வளவு, உங்களுடைய பவர் எவ்வளவுன்னு உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் யாரை பார்க்கிறாருன்னா, உன்னை பற்றி உங்க வீட்டில் இருக்கிறவங்க பேசுறத பார்க்காதீங்க, உங்களை பற்றி உங்களை சுற்றி இருக்கிறவங்க பேசுறத பார்க்காதீங்க. ஆனா உங்களை குறித்து வெளியில பேசுறாங்க பாருங்க, உங்களை குறித்து பிசாசு பேசுறான் பாருங்க. உங்களை குறித்து பிசாசு பேசும்போது என்ன சொல்லுவான்னா, இந்த அம்மா வீட்டில் தான் சாதாரணமான ஆளு, ஆனா முழங்கால் படிட்டு ஜோம் பண்ண ஆரம்பிச்சா இது ஒரு யுத்த வீராங்கனை, இது ஒரு யுத்த வீரன். பிசாசு சொல்றான், நீ சாதாரணமா எடை போடாத, இந்த அம்மா ஜோம் பண்ணி தான் இவங்களை காப்பாத்தினாங்க, இவங்க ஜோம் பண்ணி தான் இந்த அற்புதம் நடந்துச்சு, இவங்க ஜோம் பண்ணி தான் இவ்வளவு பெரிய பிரட்சிப்பு உண்டா இருக்குது. நம்மை யாரு சாதாரணமா எடை போட்டாலும் நான் நம்புறேன், பிசாசு சாதாரணமா எடை போடுறது இல்லை, நம்மளை குறித்து சத்துரு சாதாரணமா எடை போடுறது இல்லை. காரணம், உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று அவனுக்கு தெரியும். உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தி பெருசுன்னு தெரியும். நீங்க முழங்கால் படி இட்டா போதும், அவனுடைய ராஜ்யம் உருக்குலையும், அவனுடைய அஸ்திவாரம் நொறுங்கி விழும், அவனுடைய பலிபீடம் வெடிச்சு செதறும், அவனுடைய நீட்டப்பட்ட கை அப்படியே நிற்கும். அவ்வளோ பெரிய பவர், அவ்வளோ பெரிய பவர். ஜெபிக்கிற பிள்ளை மேல அவ்வளோ பெரிய பவரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. தேவனை சார்ந்து நிக்கிற பிள்ளை மேல அவ்வளோ பெரிய பவரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்க மேலையும் என் மேலையும் ஆண்டவர் அவ்வளோ பெரிய பவரை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் சாதாரணமான ஒரு பர்சன் அல்ல, நான் சாதாரணமான ஒரு பர்சன் அல்ல. தேவனோட நிற்கிற கிதியோன் அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர். தட்டி எழுப்புங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஆவியை தட்டி எழுப்புங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ஜெப வாழ்க்கையை அனல் மூட்டி எழுப்புங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க. கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு யுத்த வீரர்களை கர்த்தர் இந்த இடத்துல உருவாக்க போகிறார். இந்த உபவாச ஜெபத்தில் கர்த்தர் உருவாக்க போகிறார். ஆமென். சோர்ந்து போகவே கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அப்பொழுது மற்றவன், அப்பொழுது மற்றவன் யார் மற்றவன் அப்படின்னு சொன்னா, சொப்பனத்தை பார்த்தவன் ஒரு ஆள். சொப்பனத்தை பார்த்தவனுக்கு வார்கோதுமை அப்பம் சுருண்டு சுருண்டு வர்றதை பார்த்துட்டான். ஆனா எங்க இருந்து வருது அப்படின்றத அவனால கண்டுபிடிக்க முடியல. வருது, ஆனா எங்க வருதுன்னா எனக்கு நேரே வருது, நமக்கு நேரே வருது, அது மட்டும்தான். அது ஸ்டார்ட் பண்ண இடம் அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த சொப்பனத்தை சொல்லும் போது பக்கத்துல நிக்கிற ஆள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேற அல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே, அவன் கையிலே, உங்க கையிலே, இந்த கைகளை தட்டி கொண்டிருக்கிற உங்க கையிலேயே, இந்த சத்தத்தை கேட்கிற உங்க கையிலேயே, அவன் கையிலேயே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னொருத்தன் பேரை மென்ஷன் பண்றான் பாருங்க. அங்க இருக்கிற யாருக்குமே கிதியோனை தெரியல, சொந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தருக்குமே கிதியோனை தெரியல. அத்தனை பேரும் விதைய மிதிச்சு போட்ட உடனே விதைய விதைக்கிறதைய விட்டுட்டாங்க. அத்தனை பேரும் விதைய விதைச்சாலும் இது அவ்வளவுதான், கனி கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து எடுத்து போறானே, நிறைய பேர் விட்டுட்டாங்க. சரி, அப்படியும் மீதி இருக்கிறத புடுங்கின உடனே தொலைது அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனா கிதியோன் ஒரே ஒரு ஆளை அங்க சொந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியல. ஆனா யாருக்கு தெரியுது? யாருக்கு தெரியுது? எதிரியின் பாளையத்தில் இருக்கிற அந்த மற்றொருவன். அவன் சொல்றான், நீ பார்த்த சொப்பனத்தில் இருக்கிற அந்த வார்கோதுமை அப்போ வேற யாரும் கிடையாது. பேரை மென்ஷன் பண்றான் பாருங்க, கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாம். அதைத்தான் கிதியோன் சொல்லும் போது சொல்லுகிறான், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனின் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம். நமக்குள்ளே இருக்கிற பலம் அவ்வளோ பெருசு, நமக்குள்ளே இருக்கிற ஆவி அவ்வளோ பெருசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராலும் செய்ய முடியாததை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய வல்ல. நீங்க எழும்புங்க, நீங்க எழும்புங்க, நீங்க எழும்புங்க. ஆண்டவர் யாரையோ ஒருத்தரை கர்த்தர் உங்களை தட்டி கொடுக்கிறார், கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம்.
நான் கிதியோனாய் மாறப்போகிறேன், நான் கிதியோனாய் மாறப்போகிறேன். கிதியோனுடைய அபிஷேகம் என் மேலே வருது. எத்தனை பேர் அமைதியாக இருந்தாலும் கர்த்தர் ஒரே ஒருத்தரை தேடுறாரு, ஒரே ஒருத்தரை தேடுறாரு. நீங்கள் ஒருத்தர் போதும், நீங்கள் ஒருத்தர் போதும், நீங்கள் ஒருத்தர் போதும், நீங்கள் ஒருத்தர் போதும், நீங்கள் ஒருத்தர் போதும். ஆண்டவருக்கு ஒருத்தர் போதும். வல்லமையும் திராணியும் உள்ள அந்த ஒருத்தன் போதும். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்களே, ஒருத்தர் கூட முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்களா? என் மனைவிக்கு தானே அந்த உணர்வு வரணும், ஆனால் என் மனைவிக்கு அந்த உணர்வு வரலையே. கர்த்தர் சொல்கிறாரு, அது உங்கள் வேலை இல்லை. ஐயோ, என் கணவனாருக்கு தானே அந்த உணர்வு வரணும், ஆனால் என் கணவனாருக்கு அந்த உணர்வு வரலையே. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை, அதை நீ கேட்க வேண்டாம், அதை கேட்க வேண்டாம். யாருக்கு உணர்வு வருதோ இல்லையோ, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். கர்த்தர் கிதியோனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். சொல்லுங்க, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அப்படியே எழும்பி நின்று அந்த ஜப ஆவியினாலே ஊற்றப்பட்டு ஊற்றப்பட்டு ஆமென், ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். லப்தானமா, என்னை நிரப்புகிறதற்கு வல்லவர், என்னை நிரப்புகிறதற்கு வல்லவர், என்னை நிரப்புகிறதற்கு வல்லவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. கிதியோனுடைய அபிஷேகத்தை நிறைய பேர் மேல ஆண்டவர் ஊற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார், ஊற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். கேளுங்க, முழு பலத்தோடு கேளுங்க. ஹல்லேலூயா. விதையை உங்க கையிலிருந்து கர்த்தர் காப்பாற்ற போறாரு. ஆமே, கனி கொடுக்கிற அந்த சூழ்நிலை நீங்க காப்பாற்ற போறீங்க. விளைச்சல கர்த்தர் உங்க கையில கொடுத்து காப்பாற்ற போறாரு. ஸ்தோத்திரம். ஒரு வார்கோதுமை அப்பம், ஒரு வார்கோதுமை அப்பம், 1000 அல்ல, ஒரு வார்கோதுமை அப்பம். அந்த ஒரு வார்கோதுமை அப்பம் இந்த உபவாச ஜபத்துல உண்டு, இந்த உபவாச ஜபத்துல உண்டு. அது அறைக்குள்ள இருக்கலாம், அது யாருக்கும் தெரியாம இருக்கலாம், அத உள்ளூர்ல மதிக்கிறதுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். அந்த வார்கோதுமை அப்பத்திற்கு சொந்த வீட்டுல மரியாதை இல்லாம இருக்கலாம். ஆனா சத்துரு பிசாசு பேசுறான், இல்ல இல்ல, அந்த வார்கோதுமை அப்பத்துக்குள்ள இருக்கிற பவர், கூடாரங்களை பெயர்த்து போடுகிற பவர், எதிரியினுடைய கூடாரத்தை பெயர்த்து போடுகிற பவர் அந்த வார்கோதுமை அப்பத்துக்களத்தில் இருக்கிறது. அது உருண்டு வர 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 மிக பிரம்மாண்டமா வருது. எதிரியினுடைய பாளையத்தில் இருக்கிற அந்த கூடாரத்தை, ஆமே, சத்துரு அழிக்கும்படியாக போடுகிற கூடாரத்தை, உங்களுக்கு விரோதமாய் போடப்படுகிற கூடாரத்தை அழிப்பதற்கு வருகிறது. அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு ஒவ்வொருவர் மேலும் இப்போ 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 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆவியை இப்ப கர்த்தர் ஊற்றுகிறார். இளம் வயசுல கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை இப்ப மறுபடியும் உங்கள் மேல ஊற்றுகிறார். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. நீங்க தான் அந்த கிதியோன், நீங்க தான் அந்த வார்கோதுமை அப்பம், நீங்க தான் அந்த வார்கோதுமை அப்பம். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல. வல்லமை, 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 கிருபை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். பெரியவர், 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 பெரியவர். Jesus, Jesus, Jesus. Labaradam kamana robala thana maurahadaram. Labadara lahadara laram thana rahadara laram. நீங்க நிற்கும் போது அந்த அபிஷேகம், நீங்க ஜெபிக்கும் போது அந்த அபிஷேகம் கர்த்தர் அந்த முழங்கால்களை பலப்படுத்துறாரு. அந்த முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்துறாரு, உங்களை பலப்படுத்துறாரு. சகோதரியே, நீ வார்கோதுமை அப்பம், நீ வார்கோதுமை அப்பம். உன் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே இது கிடைக்கல, உன் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே இது கிடைக்கல, உன் வம்சத்தில் இருக்கிற யாருக்குமே இது கிடைக்கல. ஆனா உன் மேல, உன் மேல, உன் மேல கர்த்தர் சொல்றாரு, நீ ஆகாது என்று தள்ளப்பட்ட கல், ஆனா தலைக்கு மூளைக்கல். கேள், கேள், அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி, அக்கினி,
அக்கினி, அந்த அக்கினி இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். ஜீசஸ் 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 ஜீசஸ். சத்தமா 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 இயேசுவேன்னு கூப்பிட்டு, இயேசுவேன்னு கூப்பிட்டு. எஸ், தள்ளாடுகிற முழங்கால்களை இயேசு உறுதிப்படுத்துகிறார். அந்த சோர்வை எடுத்து போடுகிறார், பலவீனத்தை எடுத்து போடுகிறார். இதோ இதோ ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வருகிறது, ஒரு வார்கோதுமை அப்பம் உருண்டு வருகிறது. அதற்கு விரோதமாய் எதிரியினுடைய கூடாரம் நிற்க முடியவில்லை, எதிரியினுடைய கூடாரம் நிற்க முடியவில்லை. லம் தன மரஹ தன மர லோர பதன ரபல ரஹடரலம நிபரஹதன ரோல பரல ஷபரப. அக்கினி 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 அக்கினி. இப்போ விடுதலை 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 விடுதலை. லம் தன மௌரஹதர ரம லோதர பௌரஹதரல ரம லிபரோதல ரஹதரல ரம லோதம் தன மரஹதரம. வார்கோதுமை அப்பம், வார்கோதுமை அப்பம், வார்கோதுமை அப்பம். எஸ் 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 எஸ். இங்கே உண்டு, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உண்டு, இந்த சத்தத்தை கேட்கிறதுல உண்டு. ஹalleluya 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 ஹalleluya. ரிம்தன மௌரஹதலரம் தனரேக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் விதையை காப்பாற்றுவேன், நான் விதையை காப்பாற்றுவேன். நான் கனி கொடுக்கிற அந்த சமயத்தை நான் காப்பாற்றுவேன், கனிகளை நான் காப்பாற்றுவேன். தேங்க்யூ ஜீசஸ். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் என்ன கவனிங்க. சில நேரத்தில் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாது. இந்த கிதியோனால எல்லாத்தையும் காப்பாற்ற முடியல, எல்லாருடையதையும் காப்பாற்ற முடியல. அங்கே நிறைய பேருடைய விவசாயத்தில் விதையை அழிச்சாங்க, நிறைய பேருடைய கிருஷி பண்ணும்போது கனி கொடுக்க வரும்போது அழிச்சாங்க, நிறைய பேருடைய கோதுமையை பிடுங்கிட்டு போனாங்க. ஆனால் எல்லாருடையதையும் கிதியோனால் காப்பாற்ற முடியல. ஆனால் கிதியோன் எல்லாருடையதையும் காப்பாற்ற முடியலனாலும் அவனுடையதை கொஞ்சத்தையாவது, நீங்கள் எல்லாரையும் காப்பாற்ற முடியும்னு நான் சொல்லலை, எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும்னு நான் சொல்லலை. ஆனால் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்தையாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்லுங்கள், கொஞ்சத்தையாவது நீங்கள் காப்பாற்றணும். அதுதான் கிதியோனுடைய ஸ்பிரிட்டு. இந்த உபவாச ஜெபம் முடிச்சுட்டு போகும்போது எப்படி போகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வார்கோதுமை அப்பம், நீங்கள் ஒரு வார்கோதுமை அப்பம், சுருட்டப்பட்ட வார்கோதுமை அப்பம். இந்த வார்கோதுமை அப்பம் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுனா, இந்த வார்கோதுமை அப்பம், இந்த கோதுமை எங்கிருந்து எடுக்கப்படுது, எப்படி ப்ராசஸ் ஆகி வருது, இதை எப்படி ஒரு வார்கோதுமை அப்பமாக மாறுறாங்க, இது ஏன் சுருண்டுருச்சு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய விளக்கமே இருக்குது, பெரிய விளக்கம் அது. அதெல்லாம் ஒரு விசுவாசி கடந்து வருகிற பாதை. ஒரு வார்கோதுமை அப்பம், அந்த கோதுமை நடப்படுறதுலேருந்து அது கனி கொடுத்து ஆலையில் வந்து அதை போரடித்து அது திருப்பி அப்பமாக சுடப்படுற வரைக்கும் விசுவாசனுடைய ப்ராசஸ் அங்கே இருக்குது. ஆனால் ஒன்று, இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு வார்கோதுமை அப்பம் சுருண்டு வந்துருச்சுன்னா, நீங்கள் நினச்சி பாருங்களேன், கோதுமையில் செய்யப்பட்டிருக்கிற ஒரு சப்பாத்தி எவ்வளோ வெயிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ வெயிட் இருக்கும் அது? அதை சுருட்டி அடித்தா என்ன பெருசாக ஆக போகுது? ஒன்றுமே இல்லை. நம்ம கையில் தவறி ஒரு கோதுமை அப்பம், ஒரு அப்பம் கீழே விழுந்துச்சுன்னா என்ன அது ஒரு என்ன வெயிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 கிராம் கூட அது இருக்காது, ஒரு 25 கிராம் தான் இருக்கும். ஆனால் அவன் சொப்பனம் பார்க்குறான் பாரு, அது சுருண்டு வந்துருச்சு. அவங்க கூடாரம் போட்டிருக்கிறது, அதுவும் இவங்க போட்டிருக்கிற கூடாரம் டெம்பரவரி கூடாரம் கிடையாது. இவங்க ஏற்கனவே இவங்களை ஆளுகை செஞ்சதுனால இவங்க ரொம்ப வருஷம் இவங்களை கண்ட்ரோலில் வச்சுட்டாங்க. அதனால இவங்க போட்டிருக்கிற கூடாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனாலும் இந்த வார்கோதுமை அப்பத்துக்கு முன்னாடி அந்த கூடாரம் என்ன அதுவும் வாசிக்கும்போது என்ன சொல்லுது? உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி அது கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது.
விழுந்து கிடந்தது. நீங்கள் உங்களை சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க, உங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. என்னை எத்தனையோ பேர் சாதாரணமாக, நானும் என்னை சாதாரணமாக தான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய கையிலே எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்க்கோதுமை அப்ப நான் கிராமத்திலிருந்து, ஒரு குடிகாரனுடைய வீட்டில் இருந்து, ஒரு அறிவுமே இல்லாமல், அப்போது அவருடைய கையில் ஒரு வார்க்கோதுமை அப்பமாக எடுத்து அதை ரொம்ப அழகாக சுருட்டி, அவள் தான் இந்த கோயம்புத்தூருக்கு நேராக அப்படியே விட்டு நிறைய பிசாசனுடைய கூடாரங்களை கர்த்தர் விழ தள்ளிட்டே இருக்கிறார், விழ தள்ளிட்டே இருக்கிறாரு. உங்களை எப்படி இங்கேருந்து போகும்போதே அறிக்கை செஞ்சுட்டு போங்க. லைவில் கேட்டுட்டு இருக்கிற எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எழுதி தொங்க போடுங்க. உங்கள் பைபிளில் ஒரு வார்த்தை எழுதி வைங்க. நான் ஒரு சுருட்டப்பட்ட வார்க்கோதுமை அப்பம், நான் ஒரு சுருட்டப்பட்ட வார்க்கோதுமை அப்பம், நான் ஒரு சுருட்டப்பட்ட வார்க்கோதுமை அப்பம், நான் ஒரு சுருட்டப்பட்ட வார்க்கோதுமை அப்பம். நான் நம்புறேன் இது தீர்க்க தரிசனமாக எடுத்துக்குங்க. ஓ, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாகோன் முகம் குப்புற விழுந்துச்சாமா. எப்படி விழுந்துச்சாமோ? கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வச்ச உடனே தாகோன் அப்படின்ற சிலை முகம் குப்புற விழுந்துச்சாமா. காலையில் வந்து பார்த்தா சிலை அப்படின்னா அங்கே நிறைய சிலை இருக்குது. அதோட சேர்த்து இவங்க உடன்படிக்கை பெட்டியும் பிடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இவங்க அதை மாதிரி ஒன்று அப்படி நினச்சிட்டு, சரி இதை எங்கடா கொண்டு வைக்கலாம், நம்ம வீட்டில் கொண்டு போய் இதை வைக்க முடியாது, இது உடன்படிக்கை பெட்டியாச்சே, இது சாமிக்கு சம்மந்தப்பட்டதாச்சேன்னு சொல்லி அதை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்கன்னா நம்ம சாமி இருக்கிறதுக்குள்ளே கொண்டு போய் வைக்கலாம்னு அதுக்குள்ளே வைக்கிறாங்க. காலையில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தாகோன் எப்படி விழுந்துச்சாமா. உடனே இவங்களுக்கு ஒன்றும் தெரில. ஏன்டா எவன்டா இதை போய் யாரா கவுத்து போட்டது, இதை போய் இப்படி கவுத்து போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் திரும்பவும் கொண்டு போய் இந்த உடன்படிக்கையினுடைய பற்றிய பவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரில, இந்த தேவ பிரசன்னத்தினுடைய பவர்னு தெரியாம திரும்பவும் அதை எடுத்து என்ன பண்ணாங்களாமா, அப்படியே நிப்பாட்டிட்டு திரும்பி போய் அடுத்த டைம் வந்து பார்த்தா முகங்குப்புற விழலையாமா, சுக்கு நூறா திரும்பி அதை ஒட்டவே வைக்க முடியாது, உடஞ்சு போச்சாமா. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக தாகம் நிற்க முடியாது. கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து தேவ பிரசன்னத்துல மட்டும் நீங்க மூழ்கிட்டீங்கன்னா, கர்த்தருடைய பவர்ல மட்டும் நீங்க மூழ்கிட்டீங்கன்னா தாகம் நிற்க முடியாது, தாகம் நிற்க முடியாது. அதனால ஜெபத்தை அதிகப்படுத்துங்க, தேவ பிரசன்னத்தை அதிகப்படுத்துங்க, தேவனுடைய வல்லமையை வாங்குங்க, சோர்ந்து போகாதீங்க, மனசை தளர விடாதீங்க. நீங்க ஒரு வார்க்கோதுமை அப்பம். கரங்களை தட்டி ஆமே. சூழ்நிலை எல்லாம் எதிரானாலும் ஆமே. எனக்குள்ளே நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் சொல்லுவோம். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியம் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்று பெரியவரே, எனக்குள்ளே இயேசு என்றும் பெரியவரே. தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு கோடி நன்றி சாமி. நன்றி அப்பா, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கிதியோனுடைய அந்த அபிஷேகத்தை எங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் நீங்க வச்சிருக்கிறதற்காக நன்றி அப்பா. நாங்க விதையை காப்பாத்துவோம், கனி கொடுக்கிற அந்த சூழ்நிலையை காப்பாத்துவோம், கோதுமையை நாங்க காப்பாத்திக்குவோம். ரம்தனமோ எங்க சபையில ஒரு வார்க்கோதுமை அப்பம் இல்ல, ஆயிரக்கணக்கான வார்க்கோதுமை அப்பம். இந்த சத்தத்தை எந்த ஊர்ல இருந்து கேட்டாலும், எந்த நாட்டில இருந்து கேட்டாலும், அங்க இப்ப ஒரு வார்க்கோதுமை அப்பத்தை நீங்க ரெடி பண்ணிட்டீங்க, ரெடி பண்ணிட்டீங்க. அந்த தைரியத்தையும் அந்த கிருபையும் கர்த்தர் எங்களுக்கு தரப்போகிறதற்காக நன்றி அப்பா. என் பிள்ளைங்க இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எந்த காரியத்தை மனசுல வச்சிட்டு இருக்கிறாங்களோ, இன்னும் 3 ஃபாஸ்டிங் பிரேயர், இன்னும் 3 ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த காரியத்தை குறிச்ச ஒரு சாட்சிய, அந்த காரியத்தை குறிச்ச ஒரு சாட்சிய, இன்னும் 3 ஃபாஸ்டிங் பிரேயர் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த சாட்சிய எங்க காதுகள் கேட்க போகிறதற்காக நன்றி அப்பா. தடைகள் எல்லாம் உடையட்டும். ஒவ்வொருத்தருக்காக ஸ்பெஷலா ஜெபிக்கிறேன். உங்க கைகளை அவங்க மேல வைங்க ஆண்டவரே, உங்க பாதத்துல முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கமெண்ட் செக்ஷன்ல ஜெப குறிப்பா அனுப்புறேன்.
சர்ச்சில் ஜெப குறிப்பை அனுப்புகிறேன், வாட்ஸ்அப் மூலமா மற்ற எந்த இடத்துலையும் ஜெப குறிப்பை அனுப்புகிறேன். நோக்கி பாருங்க ராஜா, இது ஆண்டவரே சாட்சியின் குறிப்புகளா மாறட்டும், மாறட்டும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது.